வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. விஜய் டிவி நீயா நானா கோபிநாத் அண்ணன் சமீபத்தில் ஒரு அவருடைய வீடியோவை பார்க்க நேர்ந்தது. அதில் சொல்றார், அன்பால நிறைந்த உலகம் இது. லேசா வீடியோ நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது லேசா இருமிட்டேன் அப்படின்றதுக்காகவே ரசசாதம் எடுத்துட்டு வந்த தம்பி சாப்பிடு தம்பி அப்படின்னு கொடுத்த ஒரு விஷயத்த போற போக்கில் அவர் சொல்லியிருப்பார். அந்த வீடியோ பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிருக்கும். ஆனாலும் 6 மாசம் கழிச்சு ரசசாதத்தை எடுத்துட்டு வந்து தருவாங்க, இருமல் எல்லாமே சரியா போயிருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தார். இது போலத்தான் ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். இது அன்பால் நிறைந்த உலகம்தான் இது அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணத்தை பார்த்தேன். அந்த உதாரண மனுஷிய பார்த்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய இனிய நண்பன் ரகோத்தமன், அவனுடைய மனைவி இந்துவும் மகள் காயத்ரியும் செங்கல்பட்டுல சித்தா மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு அங்க சிகிச்சையில இருந்த அத்தனை நாட்களுமே பழ வகைகள், கீரை வகைகள், அது மாதிரியான உணவுகள் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க டாக்டர் டெய்லி ஒரு லிஸ்ட் தருவாங்க. அந்த லிஸ்ட்டை ரகோத்தமனுடைய மகள் காயத்ரி எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் அதை வாங்கிட்டு போய் நானும் கிருத்தியாவும் செங்கல்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுப்போம். அது சாதாரணமாக தூக்கிட்டு போக முடியாது, அவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்கும். அப்படி ஒரு முறை நான் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு, அதாவது மறைமலை நகர்ல வீடு, மறைமலை நகர்லேருந்து உரகடம் தாண்டி வல்லக்கோட்டை சுவாமி தரிசனம், வல்லக்கோட்டையிலேருந்து அப்படியே நேராக செங்கல்பட்டு போய் சித்தா மருத்துவமனையில் அந்த பழங்களை கொடுக்கறதாக ஒரு திட்டமிட்டு நானும் கிருத்தியாவும் போகும்போது உரகடத்துக்கிட்ட வண்டி பெல்ட் அறுந்துருச்சு. அப்படி பெல்ட் அறுந்ததுனால ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களை டோ பண்ணிட்டு போனாருங்கிற விஷயத்த நான் முன்பே ஒரு முறை சொல்லியிருந்தேன். அதை பற்றி தனியாகவே ஒரு தடவை நான் பேசுகிறேன். அந்த ஆட்டோ நண்பர் அவருடைய மனசு, அதை பற்றி நான் ஒன்று பேசுகிறேன். அப்போ அதுக்கப்புறமா அங்கேயே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே வல்லக்கோட்டை வரைக்கும் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் கிளம்பி இனி வீட்டுக்கு இனி அவங்க எப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த செங்கல்பட்டு சித்தா ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு உண்டான செலவே கிட்டத்தட்ட 1000 தாண்டி இருக்கும், அந்த ஆட்டோக்கான செலவே. அப்போ ஆட்டோவில் போனாக்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, சித்தா ஆஸ்பத்திரியினுடைய செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி இனிமேல் ஆட்டோலாம் உள்ளே போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் கேட்டேன், போயிட்டு உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம். கேட்கல அவர். அதுக்கு பிறகு சரி கிருத்தியா நீ மட்டும் போய் கொடுத்துருவா, நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை அப்படியே நிப்பாட்டிட்டு, கிருத்தியா அவ்வளோ பெரிய பைய, அந்த உரச்சாக்கல் தைச்ச பைய, அந்த பூ வாங்குறதுக்கு கோயம்பேடு போய் பூ வாங்குறதுக்காக அந்த பை வாங்கியிருப்போம். அந்த பைய அப்படி தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஒரு 4 அடி எடுத்து வச்ச உடனே அந்த செக்யூரிட்டி சரிம்மா ஆட்டோலேயே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது அவருடைய மனசு, அந்த செக்யூரிட்டியினுடைய மனசு. இது மேட்ரு கிடையாது. அங்கே நான் ஆட்டோ எனக்கு 2 வீலர் நடுவு வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்கிறது ஒரு மேட்ரு. அங்கே உதவி செய்த ஒரு ஆட்டோ டிரைவரு, அப்புறம் இன்னொரு ஆட்டோ டிரைவர் மூலமாக நான் செங்கல்பட்டுக்கு வந்தது. அங்கே செக்யூரிட்டி விடமாட்டேன்னு சொன்னது. அந்த செக்யூரிட்டி வெயிட்டை பார்த்துட்டு தூக்கிட்டு போகிறத கஷ்டத்தை உணர்ந்து அவர் போங்க அப்படின்னு சொன்னது. இது எல்லாத்தையும் கடந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஷீலா அப்படிங்கிற ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எப்போ? 10-20 நாட்களுக்கு முன்னாடி. நடந்தது எப்போ? 2 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க தயங்கி என்கிட்ட விஷயத்த பேசுகிறாங்க. நான் பேச மாட்டேன் போல இருக்கு அப்படி இப்படின்னு. நிறைய பேர் இவர் பெரிய ஆள் போல இருக்கு, இவர் அதனால் இவர்கிட்ட பேசுனாக்கா அவருக்கு தொந்தரவாக இருக்கும் போல இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நினைக்கிறாங்க நிறைய பேர். அது மாதிரிலாம் தயவு செய்து நினைக்க வேணாம். நான் எல்லோருக்கிட்டையும் எப்பவும் உரையாடுறவன் தான். இன்னும் சொல்ல போனாக்க நானும் ஒரு எளிய மனிதர் தான், உங்களை போல தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த ஷீலாங்கிறவ அப்போ எனக்கு பேசும்போது அப்படியே எனக்கு ஒரு தோழியாகவும் ஒரு சகோதரியாகவும் ஆனாங்க. முதல்ல என்கிட்ட பேசின விஷயம், அந்த சித்தா ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்மிட் ஆகியிருக்காங்களே, அவங்க இப்போ நல்லா இருக்காங்களா? எனக்கே மறந்து போச்சு. 2 மாதம் ஆச்சு நான் டெய்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் 10 நாட்கள் 15 நாட்கள் இருந்தாங்கனாக்கா அதில் ஒரு 10-15 தடவை நானும் கிருத்தியாவும் அந்த பழமூட்டைகளை எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஓ ஆமாம் அப்படின்னு நினைவுக்கு நல்லா இருட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. நீங்கள் செக்யூரிட்டி விடலைன்னு நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க இல்லையா, அதை படிச்சுட்டு நான் துடிச்சு போயிட்டேன் சார். என்னுடைய மருமகள் அங்கே தான் சார் டாக்டராக இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ராம்ஜி சார் வெளியில் இருக்காரு, எப்படியாவது உள்ள விடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண அவருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான்.
என்னம்மா இது 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ சொல்றீங்களேம்மான்னு அந்த மருமக பொண்ணு கேட்க, ஐயோ எப்படியாவது அனுப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி பேஷண்ட் நேமாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஷீலாங்கிற என்னுடைய சகோதரிக்கு தோழிக்கு பேஷண்ட் நேமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்கிட்ட பேசுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு கூச்சம், ஒரு பயம், அப்படியே பேசாம விட்டுட்டு 2 மாசம் கழித்து எங்கிட்ட அவங்க பேசும்போது இந்த தகவலெல்லாம் சொன்னப்ப எனக்கு வியப்பாகவும் மலைப்பாகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது. ஆக நாம இங்க நம்மளை இந்த உலகம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. அதே போல இந்த உலகம் நமக்காக ஏங்கிக்கிட்டோ நமக்காக நம்மளுடைய தவிப்பை உற்று கவனிச்சுக்கிட்டோ இருக்கு. ராம்ஜி அழுதாக்க ஐயோ அப்படின்னு சொல்றதுக்கு 2 பேராவது இருக்காங்க. ஆப்பாடா ராம்ஜி அழறானா அப்படின்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஐயோ ராம்ஜி அழறானா அப்படின்னு கேட்கறதுக்கு 2 பேராவது இந்த உலகத்துல எங்கோ ஒரு மூலையில இருந்துகிட்டே இருக்காங்க. நமக்கான பிரார்த்தனைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அந்த ஷீலா அப்படிங்கிற அந்த மனித மாண்பை உணர்த்துகிற விதமா அவங்க பேசின பேச்சுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்படிப்பட்ட ஷீலா தொடர்ந்து என்கிட்ட உரையாடிட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணா அண்ணான்னு வாய் முழுக்க அண்ணாங்கிற வார்த்தை தான். இதுவரை அந்த சகோதரியை நான் சந்திச்சதில்லை. நான் கூட அந்த சித்தா ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு நீராவி குளியல் ஒன்று எடுத்துக்கணும், ஒரு வாழை இலை குளியல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். என்னுடைய இனிய தோழி டாக்டர் தீபா அவர்கள்ட்ட நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஆமாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க சார், நீங்கள் வரமாட்டேன்றீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ இவங்கள்ட்ட சொன்ன உடனே அடுத்தடுத்த நாள் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு சுகர் இருக்கா, எவ்வளோ சுகர் லெவல் இருக்குது, அதெல்லாம் சரியாக இருந்தால் தான் எடுப்பாங்கண்ணா. பிபி உங்களுக்கு இருக்கா, அம்மா பிபிலாம் இல்லை தாயே, எனக்கும் பிபி இல்லை, நானும் யாரையும் நான் பிபியில் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னவொன்னே சிரிச்சாங்க அந்த ஷீலா. ஆக எங்கேயோ ஒரு 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 சம்பவம் ஒன்று நடக்க அந்த சம்பவத்தை பார்த்து எங்கிருந்தோ பதறி போய் ஒரு அன்பு கரம், ஒரு உதவி கரம், ஒரு மனசு ஏங்குது இல்லை, அந்த மனசு தான் அன்பு. அந்த அன்புக்கு இந்த உலகத்துல பஞ்சமே இல்லை. நம்மளுடைய தவிப்பு வெறும் தவிப்பா இருக்காது. உண்மையா நாம தவிச்சா அந்த தவிப்புக்கு, நம்மளுடைய அழுகைக்கு கண்ணீர் துடைப்பதற்கு கரம் எங்கிருந்தோ வரும். எங்கிருந்தோ ஒரு சுட்டு விரல் நம்ம கன்னத்தை தொட்டு கண்ணீரை துடைக்கும். அன்புக்கு பஞ்சமில்லாத உலகம் அப்படிங்கிறத ஷீலாவின் மூலமாகவும் நான் புரிந்து கொண்டேன். வணக்கம்.